ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் மெசேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது ஆயிலில் வந்து பொரிக்காமல் எடுத்து செய்யுங்க, மைதா மாவு இல்லாமல் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்நாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் என்ன பண்ணலாம், எப்படி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர், இது வந்து குட்டி டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவு மாவு, கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கிண்ணத்துக்கு எடுத்துக்கலாம், இல்லைனா எப்படினாலும் மெஷரிங் கப்புக்கு எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த எந்த கப்பில் நம்ம அளவு எடுக்கோமோ அதே கப்லையே நீங்கள் எல்லா அளவும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த ஒரு கப் கோதுமை மாவுக்கு நம்ம என்னென்னலாம் மெஷரிங் போடுறோன்னு பாருங்களேன். அதே மாதிரி நம்ம போடுறது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, சர்க்கரை கரெக்டாக, சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். அதாவது அப்படி இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி போட போகிறது நாட்டு சர்க்கரை. கரெக்டாக ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ எல்லா காஃபி இது எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் நாட்டு சக்கரை இல்லைனா பனவெல்லம் அந்த மாதிரி தான் சேர்ப்போம். ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் இதே நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இப்போது சீனி நல்லதில்லைன்னு எல்லோரும் சொன்னோடனே அதுலேருந்து நாங்கள் மாறியாச்சு. ஸோ இப்போ அதை வந்து ஒரு ஜாரில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி தான் போட்டு அடிக்கணுமான்லாம் கேட்காதீங்க. இது வந்து நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கூடவே எப்பவுமே நம்ம ஸ்வீட் செய்ய போகிறனாலே கொஞ்சமாக நம்ம உப்பு போடணும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் நான் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 3/4 டம்ளர், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வாசத்துக்கு ஒரு 3 ஏலக்காய், ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இது வந்து நம்ம இது மற்ற சோடா உப்பு, சமையல் சோடா உப்பு, சமையல் சோடா சொல்லல, சமையல் சோடா ஒரு 1/2 ஸ்பூன், குட்டி ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுட்டு மிக்சியில் போட்டு எல்லாம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு தடவை ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். கூடவே ஒரு 1/4 கப்பு வந்து நமக்கு நான் வந்து கோல்டு வினர் போடுறேன். ஒரு 1/4 கப்புக்கு கோல்டு வினர் சேர்த்துக்கோங்க. அதாவது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. கூடவே என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இரும்பு தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். சரி, நேராக வந்து குக்கராக வைக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் நம்ம இதை உப்பு எதுவுமே போடாதனால தோசை தவா வச்சு மேலே இந்த குக்கர் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் அப்படி சூடாகட்டும். சைடில் இந்த குக்கரையும் மூடி வச்சுக்கலாம். ஒரு சூடு ஏறிட்டு இருக்கட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, இந்த சர்க்கரை எல்லாம் வந்து நமக்கு மிக்ஸ் ஆயிரும். இப்போ இந்த ஒரு கப்பு கோதுமை மாவையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 2 நிமிஷம் வேலை தான். உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறதுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நெய்யோ இல்லைனா ஆயிலோ இந்த மாதிரி 3 டம்ளர், கரெக்டாக இது வந்து 3 டம்ளர் தான், 3 டம்ளர் கேக் வரும். ஸோ நல்லா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஆயில் ஏற்கனவே இருக்குது, நம்ம இதில் தான் ஆயில் ஊற்றணும். ஸோ ஆயில் இருக்குது, இதில் ஊற்றிட்டு இது பாருங்கள். அதுக்குள்ளே இது பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறிடுச்சு. குக்கர் நல்லாவே சூடு ஏறிட்டு. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி 3/4. கரெக்டாக 3 டம்ளர் தான் உங்களுக்கு இருக்கும். கரெக்டாக அந்த மாவு வந்து நீங்கள் ஃபுல்லாக வலித்து ஊற்றுனீங்கன்னா 3 டம்ளர் தான் இருக்கும். இப்போ குக்கர் வந்து நல்லா ப்ரீஹீட் ஆகிட்டு, சைடில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக வைங்க. கை பட்டுட்டுனா சுட்டுரும். இந்த மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ வச்சுட்டு குக்கரில் வந்து இந்த கேஸ்கெட்லாம் போடக்கூடாது, அதை அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். மூடி வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு. இன்பிட்வீனில் ஒரு தடவை வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள். பார்த்துட்டு நான் முடிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். இதுதான் இதுக்குரிய டைமிங்கு. மற்றபடி நீங்கள் செய்கிறது வேலையே கிடையாது. எந்த ஒரு அதாவது மிக்ஸி ஜார்லேயும் நீங்கள் டக்குன்னு போட்டு அடித்து எடுத்து வைக்க வேண்டியதான். இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் இன்றைக்கி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம கிளாட் ஃபேஷனில். சூப்பரான இந்த சாரியோட ரேட்டு ஒன்லி 410 rupees தான்.
நிறைய பேர் வந்து நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு என்னோட இந்த குக்கிங் வீடியோவையே அப்படி ஒரு என்ன எடுப்பாங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்புறீங்க மேம் இந்த சாரீ இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே ஹாப்பி. இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னால் நம்ம 470 rupees நம்ம போட்டிருந்தோம். பட் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 410 rupees தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பல்காக வேணா வாங்கிக்கலாம், செட் சரியாக வாங்கிக்கலாம். நிறையவே நம்மகிட்ட குவான்டிட்டி வந்திருக்கு. அதனால் வேணுங்கிறவங்க ஆர்டர் வந்து www.gladfashions.com வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபுல் கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்க்குறதுக்கு கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல் வந்து மார்னிங் 9 o'clock நமக்கு வந்து எவ்ரிடே வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாரீ வித்தியாசமாக தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம குக்கரில் வந்து வச்சு கரெக்டாக 20 minutes வந்து நமக்கு டைம் எடுத்திருக்கு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கூலாக ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் நான் 2-3 தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆரவும் செஞ்சிச்சு பாருங்கள். நம்மளுடைய கேக் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் அதனால தான் நம்ம மாவு கம்மியாக வச்சு நம்ம ஊற்றணுங்கிறது. இப்போ நம்ம அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு சின்ன கத்தியை வச்சு நம்ம ஓரத்தை நம்ம வெட்டி எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு கத்தி எடுத்துக்கலாம். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால நல்லா வந்து உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சுன்னு. அதுமாதிரி நல்லா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டாக இது வந்து உங்களுக்கு கோதுமையில் செஞ்சதுனே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த 3 நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய சூப்பரான பாருங்கள் டம்ளர் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது டம்ளரில் தான் செய்யணுமான்னு கேட்காதீங்க. டம்ளர் இல்லாமல் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக வந்து அந்த டீ கப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஊற்றுனா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் இப்படி வச்சு ஒரே ஒரு பீஸ் நீங்கள் சாப்பிட்டாலே போதும். நல்லாவே ஒரு ஃபுல்ஃபில் ஆயிரும். பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இல்லை இதை 2 நீங்கள் கட் பண்ணி கூட பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு கரெக்டாக இருக்குது சக்கரைலாம். எனக்கு கொஞ்சம் நீங்கள் கூட வேணும்னா ஒரு 1.25 டம்ளர் போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு வேளை உங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் டேஸ்ட்டு சாப்பிடுவாங்கன்னா சக்கரை சுகர் சாப்பிடுவாங்கன்னா போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.